அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. ஸோ எஸ்எஸ்சி சிஜிஎல் நோட்டிஃபிகேஷன் இப்போ வந்திருக்கு. ஸோ எஸ்எஸ்சியில் இங்கிலீஷ் பார்ட்டில் ரொம்ப முக்கியமான பார்ட்டு எரர்ஸ் தான் நம்ம இன்றைக்கி டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ எரர்ஸ் பேஸ் பண்ண கொஷின்ஸ் வந்து நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடியது. ஸோ இந்த எரர்ஸ் பேஸ் பண்ண கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேசிக் கிராமர் மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். ஸோ பேசிக் கிராமர் தெரிஞ்சிருந்து சிங்குலர் ப்ளூரல், அதாவது டென்ஸ் ஃபார்ம்ஸ், நவுன்ஸ் ரிலேட்டட், இந்த மாதிரி பேசிக்கான கிராமட்டிக்கல் ரூல்ஸ் மட்டும் நமக்கு தெரிஞ்சிருந்தால் போதும். ஸோ அதை வச்சு ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடியது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எரர்ஸோடைய ஃபியூ கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டைரக்ஷன்ஸ் பாருங்கள். இந்த ஃபாலோயிங் கொஷின், சம் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் ஹாவ் எரர்ஸ் அண்ட் சம் ஆர் கரெக்ட். ஃபைண்ட் அவுட் விச் பார்ட் ஆஃப் அ சென்டென்ஸ் ஹேஸ் அன் எரர். த நம்பர் ஆஃப் தட் பார்ட் இஸ் த ஆன்சர். ஸோ எந்த பார்ட்டில் வந்து எரர் இருக்குன்னு நமக்கு ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு பார்ட்டு தான் நம்ம ஆன்சரை சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின். இஃப் த worst comes to worst, I will have to bid goodbye to my studies and join my family business. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து எங்கே எரர்னு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இப்போ பாருங்க, இங்கே வந்து வேர்ஸ்ட்ங்கிறது என்ன டிகிரியில் இருக்குது? ஸோ சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் இருக்குது. ஸோ பேடோட சூப்பர்லேட்டிவ் டிகிரி வேர்ஸ். ஸோ முன்னாடி வந்து that இருக்குது. ஸோ அப்போ இது எரர் கிடையாது. வேற என்ன இருக்குன்னு பாருங்க. ஐ வில் ஹாவ் டு பிட் குட் பை. ஸோ வில் பிளஸ் V1 ஃபார்ம்ல இருக்கு. ஸோ இங்கேயும் எரர் கிடையாது. 2 plus V1 ஃபார்ம்ல இருக்கு. இங்கேயும் எரர் கிடையாது. To my studies and join my family business. ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு கிராமட்டிக்கல் பேஸ்ட் எரரோ, ஒரு verb பேஸ்ட் எரரோ, நவுன் பேஸ்ட் எரரோ கிடையாது. ஸோ அப்போ வேற என்ன எரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல இங்க பாருங்க. ஸோ இங்க ஒரு வேர்ஸ்ட் இருக்கு. ஸோ இஃப் த வேர்ஸ்ட் கம்ஸ் டு, ஸோ அப்போ இங்கேயும் சூப்பர்லேட்டிவ் டிகிரி இருக்கு. ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி என்ன வரணும்? இதுக்கு முன்னாடியும் நம்ம தேங்கிற வேர்ட் வரணும். ஸோ இஃப் த வேர்ஸ்ட் கம்ஸ் டு த வேர்ஸ்ட்னு வரணும். ஸோ பி பார்ட்ல தான் எரர் இருக்கு. மற்ற எந்த பார்ட்லையும் நம்மளுக்கு எரர் கிடையாது. ஸோ இந்த worst comes to the worst, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு இடியம். ஸோ இந்த இடியமோட மீனிங் என்ன அப்படின்னா, situation becomes difficult. ஸோ அதாவது ஒரு சூழ்நிலை வந்து ரொம்ப மோசமாயிட்டே போகிறப்போ, situation becomes difficult, ஒரு சூழ்நிலை வந்து மோசமாகுது அப்படிங்கும்போது நம்ம என்ன இடியம் யூஸ் பண்ணணும்? worst comes to the worst. ஸோ இந்த இடியம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. So next question. The interim report does not analyze thoroughly die principal causes of the disaster. So இப்போ இந்த இடத்துல interim report does not analyze. So does notங்கிறது presentல இருக்கு, negative formல இருக்கு. thoroughly die principal causes of the disaster. So இந்த interim report வந்து ஃபுல்லா அனலைஸ் பண்ணல. இந்த டிசாஸ்டரோட பிரின்சிபல் காஸ் அப்படின்னா என்ன காஸ், என்ன ரீசன்னால இருக்கு அப்படிங்கறத ஃபுல்லா அனலைஸ் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல thoroughly die principal, இந்த இடத்துல பிரின்சிபல்ங்கிறது ஒரு பர்சன், பிரின்சிபலோடைய அந்த இது ரிப்போர்ட் வந்து இப்படி வந்து டிசாஸ்டரை பத்தி இது எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு பர்சனை தான் குறிக்கணும். பட் இந்த இடத்துல பிரின்சிபல் PLE போட்டோம்னா அது வந்து இட்ஸ் a ஜெனரல் ரூல். அதோட மீனிங் என்ன? ஜெனரல் ரூல் ஆர் ஐடியா. ஸோ அப்போ இந்த இது யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு பதிலா பிரின்சிபல்ங்கிற நவுன் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். ஸோ பிரின்சிபல் நவுன் ஃபார்ம்ல இந்த இடத்துல யூஸ் பண்ணணும். ஸோ அப்போதான் அது ஒரு பர்சன், இம்பார்ட்டன்ட் பர்சன். அதாவது அந்த பிரின்சிபலோட ரிப்போர்ட் வந்து இந்த டிசாஸ்டரை ஃபுல்லா அனலைஸ் பண்ணல அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ அனலைஸ் பண்ணலன்னு சொல்றாங்க. ஸோ அதனால இந்த இடத்துல நவுன் ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அந்த PLE எடுத்துட்டு PAL யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ அப்போ இதுல எங்க எரர்? பி பார்ட்ல தான் எரர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். The items I liked most were the rosewood carvings and the teakwood furnitures of the Dutch design. So the items I liked most were the, என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் டச் டிசைன்லன்னு பார்த்தா,
ரோஸ்வுட் கார்விங்ஸ், அதாவது ரோஸ்வுட்ல செதுக்கின அந்த சிற்பங்கள், அண்ட் டீக்வுட் ஃபர்னிச்சர், டீக்வுட்ல பண்ண ஃபர்னிச்சர். ஸோ எப்பவுமே இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டியது ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது அன்கவுண்டபிள் நவுன். ஸோ ஃபர்னிச்சர்ஸ் வரக்கூடாது, என்னதான் வரணும் ஃபர்னிச்சர். ஃபர்னிச்சர்ங்கிறதே அன்கவுண்டபிள் நவுன் தான். ஸோ அன்கவுண்டபிள் நவுனுக்கு என்னது, அன்கவுண்டபிள் நவுனுக்கு ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது. ஸோ கவுண்டபிள் நவுன்ஸுக்கு தான் ப்ளூரல் ஃபார்ம் இருக்கு. ஸோ அன்கவுண்டபிள் நவுனுக்கு ப்ளூரல் ஃபார்ம்ஸ் போடக்கூடாது. இட்ஸ் அ ராங். ஸோ தட் இஸ் த எரர். ஸோ அப்போ எரர் எங்க இருக்கு, சி பார்ட்ல தான் எரர் இருக்கு. ஸோ டீக்வுட் ஃபர்னிச்சர் ஆஃப் டிசைன், டச் டிசைன். ஸோ அப்போ ஃபர்னிச்சர்ஸ் போடக்கூடாது, ஃபர்னிச்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். A part of the training they offered was real good. ஸோ பார்ட் ஆஃப் த ட்ரைனிங், அவங்க கொடுத்த பார்ட் ஆஃப் த ட்ரைனிங் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ இங்க என்ன பண்ணணும், குட். இந்த குட் எதை மீன் பண்ணுது, அதாவது இந்த குட் அப்படிங்கிறது அந்த ட்ரைனிங்கை மீன் பண்ணுது. அதாவது இந்த குட்டுங்கிறது ட்ரைனிங்கை டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ இட் இஸ் அன் அட்ஜெக்டிவ். இந்த ரியலுங்கிறது என்னது, அவங்க ஆஃபர் பண்ணுது. ஸோ அப்போ அவங்க ஆஃபர் பண்ண ட்ரைனிங். ஸோ அப்போ இது திஸ் இஸ் அன் அட்வர்ப். ஓகே, ஸோ அட்வர்ப் யூஸ் பண்ணும்போது, ஸோ அட்வர்ப் அப்போ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும், ரியலி, ரியலி குட் அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த அட்ஜெக்டிவ் இந்த அட்வர்ப். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல ரியல் யூஸ் பண்ணக்கூடாது, ரியலி. ஸோ அப்போ எந்த பார்ட்ல எரர், சி பார்ட்ல எரர். நெக்ஸ்ட் கொஸ்டின். The soil was moist as there was a little rain the day before. அதாவது the soil வந்து ரொம்ப moistனா wet, அதாவது wet content அதிகமா இருக்கு. as there was a little rain the day before. day beforeனா என்ன, இந்த நாளுக்கு முந்தின நாள் மழை பெஞ்சதுனால சாயில் வந்து moist content இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கு. ஸோ மழை பெஞ்சதுனாலன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல வெறும் லிட்டில் யூஸ் பண்ணக்கூடாது, a little. ஸோ வெறுமன லிட்டில் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து என்ன இருக்குது, நெகட்டிவ் மீனிங்கை குறிக்குது. ஓகே, a little அப்படின்னா கொஞ்சமா மழை பெஞ்சிருக்கு. ஸோ ஒரு பாசிட்டிவ் மீனிங்கை குறிக்குது. ஸோ பாசிட்டிவ் மீனிங்கை ஸோ அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணணும். கொஞ்சமா மழை பெஞ்சிருக்கு. இந்த இடத்துல நாட் மச், லிட்டிலோட மீனிங் என்ன, நாட் மச், கொஞ்சம் கூட இல்லைன்ற நெகட்டிவ் மீனிங் வருது. இந்த இடத்துல a little யூஸ் பண்றப்போ சம்ங்கிற வருது. இதுவே the little இன்னொன்னு இருக்கு. ஸோ that littleங்கிறது என்னது, மச், தட் இஸ் மேக்சிமம் அமௌண்ட், ஃபுல்லா ரீச் ஆயிருக்கு, ஃபுல் மேக்சிமம் இது ரீச் பண்ணியிருக்காங்கங்கும் போது the யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ இந்த இடத்துல ரெயினுங்கிறது கொஞ்சம்னு சொல்றதுனால இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும், a little யூஸ் பண்ணணும். இப்போ எங்க எரர், பி பார்ட்ல தான் எரர். நெக்ஸ்ட் கொஸ்டின். The manager wanted to know who had arrived early that day, the cashier or the accountant. ஸோ மேனேஜர் வந்து தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறாரு, யார் arrived, who had arrived early that day, the cashier or accountant. அந்த நாள் வந்து யார் வந்து முன்னாடி வந்தது, சீக்கிரமா வந்தது. இந்த இடத்துல ஏர்லிங்கிறது எதை மீன் பண்றாங்க, சீக்கிரமா வந்ததை மீன் பண்றாங்க அப்படின்றத மேனேஜர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ அப்போ இந்த கம்பேரிசன் யாருக்கும் நடுவில் நடக்குது, கேஷியருக்கும் அக்கௌண்டன்ட்டுக்கும் நடுவில் நடக்குது. ஸோ ரெண்டு பேருக்கு இடையில கம்பேர் பண்றதுனால நம்ம என்ன யூஸ் பண்ணோம், கம்பேரிட்டிவ் வேர்டு யூஸ் பண்ணோம். ஸோ ஏர்லியர், ஸோ ஏர்லியர் யூஸ் பண்ணணும், ஏர்லி யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அப்போ எந்த பிளேஸ்ல எரர் இருக்கு, பி பிளேஸ்ல எரர் இருக்கு. ஸோ பி ஆப்ஷன் தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். There are a politically important family. One of her sisters is a minister and the other is married with a minister. So there are a politically important family. So இந்த family எப்படி இருக்கு, politically important family இருக்கு. அதில் one of her sister is a minister, ஒரு sister minister and the other வந்து married with a minister. ஸோ இன்னொருத்தர் வந்து மினிஸ்டர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லணும். ஸோ அப்போ இந்த இடத்துல மேரீடுங்கிற வேர்ப் வந்து வித் யூஸ் பண்ணக்கூடாது. வித் வந்து நம்ம ஏஜென்சியா மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம்.
ஸோ ஏஜென்சி கிடையாது இந்த இடத்துல, ஏஜென்சியை மீன் பண்ணலை. ஸோ அப்போது இந்த இடத்துல வித் கூட என்ன ப்ரிப்போசிஷன் அக்ரி ஆகணும். ஸோ மேரிடு டு அ மினிஸ்டர் அப்படின்றது தான் வேர்போட அக்ரி பண்ணணும். ஸோ வேர்ப் இந்த இடத்துல verb agrees to preposition. toங்கிற preposition தான் வந்து இந்த verb வந்து agree பண்ணணும். withங்கிறத agree பண்ணக்கூடாது. ஸோ அப்போ எந்த பிளேஸில் எரர்? சி பிளேஸில் தான் எரர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். Supposing that the information proves to be totally reliable, should we still have to recast the plans? ஸோ இப்போ இந்த சென்டென்ஸில் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. Supposing that the information proves to be totally reliable. Supposing அப்படின்னா என்ன? Supposingங்கிறது நமக்கு என்ன மீன் பண்ணுது அப்படின்னா if கண்டிஷனை மீன் பண்ணுது. ஸோ ஒரு if கிளாஸில், ஸோ அப்போ if கிளாஸில் சிம்பிள் ப்ரெசன்ட் வந்துச்சு அப்படின்னா, if கிளாஸில் சிம்பிள் ப்ரெசன்ட் வந்ததுன்னா மெயின் கிளாஸ் எப்படி இருக்கணும்? மெயின் கிளாஸ் வந்து ஃபியூச்சரில் இருக்கணும். அதாவது will or should அப்படி யூஸ் பண்ணி will, shall, should அந்த இது யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ சப்போஸிங்கிறது இஃபோட மீனிங் தான். ஸோ அப்போ இங்கே ப்ரெசன்ட், சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, சிம்பிள் ப்ரெசன்ட். ஸோ அப்போது மெயின் கிளாஸ் என்னது? மெயின் கிளாஸ் வந்து ஃபியூச்சரில், அதாவது ஃபியூச்சரில் இருக்கணும். should we still recast the plans? அப்போ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணக்கூடாது? have toங்கிற again have யூஸ் பண்ணக்கூடாது. should we still recast the plans அப்படின்ற சென்டென்ஸ் வரணும். இந்த இடத்துல இது ரிமூவ் பண்ணிடணும். ஸோ அப்போ ஒரு இஃப் கிளாஸ் வந்து ப்ரெசன்ட், சிம்பிள் ப்ரெசன்ட்ல இருந்ததுன்னா அதோட மெயின் கிளாஸ் கண்டிப்பாக ஃபியூச்சரில் தான் இருக்கணும். ஸோ இதுதான் ரூல். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு சி ஆப்ஷனில் தான் எரர். ஸோ ரைட் ஆன்சர் இஸ் சி. Next question. Though its gloss can fool few unwary customers, it would not be difficult for the clever ones to judge its real worth. So இந்த இடத்துல though its gloss can fool few unwary customers. So அப்போ இந்த இடத்துல few வந்து வெறும் few யூஸ் பண்ணா that is a negative meaning word. அதாவது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல கொஞ்சம் அப்படின்றது மீனிங் வரணும். ஸோ a few நம்ம முன்ன பார்த்த அதே லிட்டில் அதே தான். பட் என்ன டிஃப்ரென்ஸ் இங்கே ஃபியூக்கும் இதுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூ வந்து நம்ம கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல கஸ்டமர்ஸுங்கிறது கவுண்டபிள் நவுன்ஸ். நம்ம லிட்டிலுங்கிறது எங்கே யூஸ் பண்ணுவோம்? அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு யூஸ் பண்ணணும். முன்ன பார்த்தா அந்த ரெயினுங்கிறது தட் இஸ் அன்கவுண்டபிள் நவுன். ஸோ அப்போ இந்த இடத்துல a few யூஸ் பண்ணோம். இங்கே எந்த பிளேஸ்ல எரர்? பி பிளேஸ்ல எரர். ஸோ பி ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். She pretends as if she has never in her life. ஸோ as ifங்கிறது as ifங்கிற கன்ஜெக்ஷன் என்ன மீன் பண்ணுது? இட் இஸ் அ ஹைப்போதெட்டிக்கல் ஆர் இமேஜினரி. ஸோ அதாவது நடைமுறையில் இல்லாத ஒரு இதை ஹைப்போதெட்டிக்கல் ஆர் இமேஜினரி ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுது. She pretends as if she has never in her life told a lie, isn't it? ஸோ அப்போ இந்த இடத்துல பாஸ்ட் யூஸ் பண்ணணும். அப்போ இங்க என்ன யூஸ் பண்ணணும்? had never in her lifeன்னு யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ எந்த பிளேஸ்ல எரர்? ஏ ஆப்ஷன்ல தான் எரர். ஸோ தட் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்சியோட எரர்ஸ் கொஷின் சால்வ் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஐஸ்வர்யா அகாடமி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். தேங்க்யூ.